நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபை உங்களை வழி நடத்துவதாக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், தேவன் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நிச்சயமாக தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாம் அவரை துதிப்போம். அவர் நம்மை சம்பூரணமாய் நடத்துகிறவர் எல்லா காரியத்திலும். அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் முதல் நாம் வாசித்தோமானால், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், மனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிற, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்பவும் தெய்வம் நமக்கு தருகிற கர்த்தர். ஒருபோதும் பயப்படாதிருங்கள். நாம் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, முன்மாரியும் பின்மாரியும் வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். மகிழ்ந்து களிகூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இழந்து போன எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு திரும்ப வர்ஷிக்க பண்ணுவார். சத்துரு கொள்ளையிட்ட வருஷங்கள், சத்துரு கொள்ளையிட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் ஈடாக தேவன் அந்த ஆசீர்வாதங்களை திரும்பவும் நமக்கு தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நிச்சயமாக நமக்கு தருவார். அவருக்குள் மகிழ்ந்து களிகூறும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒருபோதும் நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறவர். நம்ம இழந்து போன எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு திரும்ப தருகிறவர். இந்த உலகத்து ஜனங்களுக்கு அநேக நேரங்களில் அவர்கள் வேதனை வரும்போது சோர்ந்து போவார். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நிச்சயமாக சீயோன் குமாரரே, நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களிகூறும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நிச்சயமாக ஒரு காரியமும் நம்மை விழ செய்வதில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு தருகிற கர்த்தர். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா காரியங்கள், இழந்து போன எல்லா வருஷங்கள், எல்லா விதமான இழந்து போன எல்லா
காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனால் இதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாதபடிக்கு நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் நாம் நம்முடைய காரியங்களை தேவோடு கூட நாம் நடக்கும்போது, கர்த்தருக்குள் நாம் வாழும்போது, மகிழ்ந்து களி கூறும்போது நிச்சயமாக எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு தந்து சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாய் எல்லா காரியங்களும் தேவன் வாய்க்க பண்ணுவார். ஒருபோது நம்மை தேவன் வெட்கப்பட விடுவதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற கர்த்தர். அப்படினால் இதை பற்றி கவலைப்படாதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். இந்த நாள் முழுவதும் தேவனிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரே சொன்னீங்கல்லப்பா, எங்களுக்கு எல்லா காரியங்களையும் திரும்ப தாங்கப்பா, எங்களை பொறுப்படுங்கப்பா, சம்பூரணமாய் சாப்பிட்டு நாங்கள் திருப்தி அடையும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே என் தேவனங்களை நடத்துங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் சம்பூரணமாய் நடந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய பலகீனத்தின் கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எப்படி பலத்தோடு இந்த உலகத்தில் நடந்தோமோ அப்படிப்பட்ட பலத்திலேயே மறுபடியும் நாங்கள் நடக்க தேவனை கிருபை தான் தாருங்க என்று தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. நிச்சயமாக நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். நம்முடைய இது குறித்தும் கவலைப்படாதீர்கள். தேவன் தாபே இந்த வார்த்தையின் மூலமாக இனிமே ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீ கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இழந்து போன எல்லா வருஷங்கள், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீ திரும்பவும் தந்து சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியான கிருபையை தந்து ஆண்டவரே விற்கப்பட்டு போகாமல் ஆண்டவர் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூர்ந்த கிருபைகளை என் தேவன் எங்களுக்கு தருகிறபடி நிலைமை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தில் தந்து ஜபிக்கிறப்பா. ஆண்டவர் வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, பாரங்களை மாற்றுங்க, தற்கொலை எண்ணங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, நோய்களை குணமாக்குங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் நெருக்கத்தில் உண்மை தேடும் போது இங்கே பதில் கொடுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. முழுவதும் என்றால் முழுவதும் நினைத்து கொண்டிருக்க தேவங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் ஓடி ஓடி வந்து ஆண்டவரே தகப்பரே என்று சொல்லி உம்மை கூப்பிடும்படியான கிருபைகளை தாங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய நினைவுகளும் எண்ணங்களும் எப்போதும் உம்மை பற்றியதாகவே காணப்பட தேவன் கிருபை தாங்கப்பா. நான் கொடுத்த இந்த நாளை உமக்கு என்று பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.